பித்ருலோகத்திலிருந்து பித்ருக்கள் என்றும் நம்மை போற்றி ஆசிர்வதிப்பார்கள் என்று சொல்வார்கள். இப்பொழுது சொல்கிறேன், இதன் பிறகு உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நீ அடைகிறாய் என்று பார். என்னம்மா ஆருடம் சொல்வது போல் சொல்கிறாய்? இதை நான் சொல்லவில்லை ராமானுஜா. உன் அப்பா உடல் நலம் இல்லாமல் ஒரு சில தினங்கள் படுத்து இருந்தார் அல்லவா? அப்பொழுது உன்னை பற்றிய பேச்சு வர அவர் சொன்ன வாக்கு இது. அவருடைய ஆசையாலும் அனுகிரகத்தாலும் இந்த உலகமே போற்றத்தக்க அளவிற்கு நீ உயர்வாய் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமே இல்லை. எதிர்காலத்தை பற்றியோ அடியேன் அடையப் போகும் நிலையைப் பற்றியோ அடியேன் என்றும் நினைத்துப் பார்த்ததில்லை. ஆனால் அப்பா ஆசைப்பட்டது போல் வேதாந்தங்கள் எல்லாவற்றையும் படித்து அது பாமரர்களுக்கும் புரியும்படியாக, அவர்களுக்கு சென்றடையும்படியாக உழைக்க வேண்டும். அவருடைய அந்த ஆசையை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் அம்மா. அதுதான் அடியேனுடைய தலையாய கடமை. இதேபோல் உன் அப்பாவிற்கு மற்றொரு ஆசையும் உள்ளது. நீ தஞ்சாவை எந்த மன கஷ்டமும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவள் மனம் கோணாமல் இருக்க வேண்டும். அம்மா, அதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் அடியேன் மேற்கொண்டுதான் வருகிறேன். ஆனால் வயதின் காரணமாகவோ பக்குவமின்மை காரணமாகவோ சில எதிர்பார்ப்புகள் அவளிடம் இருக்கிறது. அவள் மனம் கோணாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அடியேன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது இயலாதது. அது அடியேனின் கடமையும் ஆகாது. அப்பா பலமுறை என்னிடம் சொல்லியிருக்கிறார், கணவன் என்கிறவன் ஒரு குருவைப் போல. பெண்ணாகப்பட்டவர்கள் உணர்ச்சிகரமானவர்கள். முன்பின் சிந்திக்காமல் பயம் காரணமாகவும் குழப்பத்தின் காரணமாகவும் க்ஷண நேரத்தில் முடிவுகளை எடுப்பார்கள். ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் அது அவர்கள் மனதை பெரிதாக பாதிக்கும். மனம் தடுமாற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட சூழலில் குருவாக விளங்கும் கணவனோ தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயத்தை அவர்களுக்கு புரியும் விதத்தில் விளக்கி அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும். இதை அடியேன் சொல்லவில்லை அம்மா, சாஸ்திரமே சொல்கிறது. தஞ்சாவிற்கும் அப்படிப்பட்ட தடுமாற்றம் ஏற்படும் போது அதை புரிய வைக்கிறேன். பக்குவமின்மை காரணமாக அப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பிறகு நிதானமாக சிந்திக்கும் பொழுது அடியேனின் விளக்கங்கள் அவளுக்கு புரிகிறது. பொதுவாகவே அறிவுரை என்பது மருந்தைப் போல். முதலில் கசப்பாக இருந்தாலும் அதன் பலன் இனிப்பாகத்தான் இருக்கும். நேற்று இரவு கூட சற்றே பிடிவாதம் பிடித்தாள். இங்குள்ள கோவில்களில் நடக்கும் யாகங்களுக்கு திரவிய பொருட்களின் வியாபாரத்தை அடியேன் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். இந்த வியாபாரம் என்பதெல்லாம் அடியேனுக்கு சரிவராதம்மா. அதுதான் நிராகரித்து விட்டேன். ராமானுஜா, நீ கூறியது அனைத்தையும் நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் சில சமயம் பெண்களுக்கு இருக்கும் பக்குவம் ஆண்களுக்கு இருக்காது. முக்கியமாக குடும்ப விஷயம், குழந்தைகளை வளர்க்கும் விஷயம், இதெல்லாம் ஆண்களுக்கு பழக்கப்படாத ஒன்று. உங்கள் அலுவல் காரணமாகவும் மற்ற பணிகள் காரணமாகவும் இதில் பெரிதாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம் என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் பெண்கள் குடும்பத்திற்கு எது அத்தியாவசியம் என்று சீர்தூக்கி பார்த்து உங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்படிப்பட்ட சமயங்களில் நீங்கள் அதை புரிந்து கொண்டு குடும்ப நலன் கருதி அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அம்மா, நீ எதை பற்றி பேச வருகிறாய் என்பது அடியேனுக்கு ஓரளவிற்கு விளங்குகிறது. இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவதைத்தான் அடியேன் விரும்புகிறேன். கோவில் யாகத்திற்கு திரவியங்கள் கொடுக்கும் பொறுப்பை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவள் சொன்னதை நீ பிடிவாதம் என்று நினைக்கிறாய். அம்மா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தஞ்சாவின் அப்பா இந்த ஆலோசனையை சொன்னதும் முதலில் நானும் இதை வேண்டாம் என்றுதான் நினைத்தேன். உன்னுடைய படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதில் எனக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நினைத்து பார்க்க வேண்டும். குடும்பத்தில் எல்லாவித சௌகரியங்களும் இருந்தால்தான் உன்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியும். அப்பாவின் சேமிப்பு இப்பொழுது இருக்கிறது. அதை வைத்து தற்சமயம் நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். இதுவே நாளை ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால், குடும்ப தலைவனாக நீ இருப்பதால் அந்த நிலை உன்னைத்தான் பாதிக்கும். மற்ற எந்த விஷயத்திலும் உன்னால் கவனம் செலுத்த முடியாத சூழல் வந்து
உன் படிப்பு பாதிக்கப்படுவதை தவிர்க்க இப்பொழுது நீ பாடசாலை செல்லும் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் இந்த திரவிய விற்பனையை கவனித்துக் கொள்ளலாமே. இதில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. இந்த குடும்பத்திற்கு ஒரு வருமானம் வந்ததாக இருக்கும். மேலும் உன்னுடைய அப்பாவின் ஸ்தானத்தில் இருப்பவர்தான் ஆறாவமுத சுவாமிகள். அவர் ஒரு யோசனை சொல்லி அதை நீ நிராகரிப்பது என்பதும் சரி என எனக்கு தோன்றவில்லை. அவருக்கும் அது மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அவரும் எல்லாவற்றையும் சிந்தித்துதான் இந்த ஆலோசனையை தெரிவித்திருக்கிறார். அதற்காகவாவது நீ இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என் மனதில் பட்டதை பட்டவர்த்தனமாக சொல்லிவிட்டேன். இனி எந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டும் என்பது உன் விருப்பம். அம்மா, நீ எல்லா விதத்திலும் அடியேனை விட பக்குவமானவள். அதனால் இந்த வியாபாரத்தை அடியேன் செய்வதுதான் சரி என்று உனக்கு தோன்றினால் உன் விருப்பத்திற்கு மாறாக அடியேன் எதுவும் செய்ய மாட்டேன். இந்த வியாபாரத்தை அடியேன் எடுத்துக்கொள்கிறேன். அவர்களுக்கு இதை தஞ்சா மூலமாக தெரியப்படுத்து. ஆறாவமுதன் சுவாமிகளை நேரில் பார்க்கும்போது அடியேனின் சம்மதத்தை தெரிவித்து விடுகிறேன். கவலை கொள்ளாதே ராமானுஜா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நில்லுங்கள். நான் ஒருவன் இங்கு குத்துக்கள் போல் அமர்ந்திருக்கிறேன். யாதவ பிரகாசரின் அந்தரங்க சீடன். என்னிடம் சொல்லாமல், என் அனுமதி பெறாமல் நீங்கள் உள்ளே சென்று விடுவீர்களா? அனுமதி பெற வேண்டுமா? இது எப்போதிலிருந்து? கோவிந்தா, இது உனக்கல்ல, இவர்களுக்கு மட்டும்தான். குருநாதர் தான் எங்கள் எல்லோரையும் அழைத்திருப்பதாக ஆசான் சம்பூர்ண சுவாமிகள் சொன்னார். அதன்படிதான் நாங்கள் குருநாதரை காண சென்று கொண்டிருக்கிறோம். ஓ, சம்பூரணம் சொன்னாரா? ஆனால் அவர் இதை பற்றி என்னிடம் தெரிவிக்கவில்லையே. என்னடா தெரிவிக்க வேண்டும்? வந்தனம் சுவாமி. கைலாசம் என்ன? பொறுத்தருள வேண்டும் குருநாதா. இந்த நேரத்தில் இவர்கள் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாமே என்றுதான் நான் தான் இவர்களை வரச் சொன்னேன். வித்யார்த்திகளே, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தத்தான் இங்கு அழைத்திருக்கிறேன். நாளை மறுதினம் மிக பெரிய வேதாந்த சதஸானது காஞ்சியம்பதியில் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடக்க இருக்கிறது. சுற்றியுள்ள அனைத்து ஊர்களில் இருக்கும் பாடசாலைகளில் இருந்தும் வித்யார்த்திகள் அங்கு வர இருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், நம் தொண்டை மண்டலம் மட்டுமல்ல, அருகிலுள்ள தேசங்களில் இருந்தும் மாணாக்கர்கள் வரப்போகிறார்கள். அதில் பலதரப்பட்ட விவாதங்கள், கேள்விக்கணைகள் தொடுக்கப்படும். ஆனால் அதற்குண்டான பதிலுரைகளை ஆசான்களாக இருப்பவர்கள் தெரிவிக்கப் போவதில்லை. மாணவர்கள்தான் தகுந்த பதில்களை அளிக்க இருக்கிறார்கள். குருநாதா, ஒருவேளை மாணவர்கள் பதில் அளிக்கவில்லை என்றால்? நிச்சயம் நீ பதில் சொல்ல போவதில்லை. உன் திருவாயை கொஞ்சம் மூடு. மாணவர்களே, உங்கள் முழு திறமையையும் வெளிக்காட்ட வேண்டிய தருணம் இது. அதே சமயத்தில் முக்கியமான சில மாணவர்களை மட்டும்தான் நான் இப்போது தேர்ந்தெடுக்க இருக்கிறேன். இந்த சதஸ் முடிந்தவுடன் சிறப்பான திறமையாலும் பாண்டித்ய ஆற்றலாலும் எந்த பாடசாலை உயர்ந்து நிற்கிறதோ அதன் புகழ்தான் வியந்து பேசப்படும். அதன்படி புகழப்பட வேண்டியது என் பாடசாலையாகத்தான் இருக்க வேண்டும். அந்தி சந்தி நடனத்திற்கோ அந்த ஆடல் வல்லான் தில்லை நடராஜன், வேதாந்த பாடத்திற்கோ இந்த யாதவ பிரகாசன் மட்டும்தான் என்று கொண்டாடும்படி இருக்க வேண்டும் உங்களது தனி திறமைகள். புரிந்ததா? புரிந்தது குருதேவா. ஆனால் தாங்கள் யாரை தேர்ந்தெடுக்க இருக்கிறீர்கள் என்றுதான் ஆவலாக இருக்கிறது. சொல்கிறேன். வேத பால பாடத்திற்கு சபேசன்,
வேதத்தின் நடுநிலை பாடத்திற்கு கோவிந்தன், வேதத்தின் உச்சநிலை பாடத்திற்கு ராமானுஜன். குருநாதா, அப்படியென்றால் நாங்கள்? நீங்கள் இருவரும் இந்த சதஸில் கலந்து கொண்டு விவாதங்களை நன்றாக கவனியுங்கள். அடுத்த வருடம் நீங்கள் இருவரும் கலந்து கொள்ளலாம். மற்றொரு முக்கியமான விஷயம், சபேசா, நீ எடுக்கப் போகும் குறிப்புகள், விவாதத்திற்கு நீ உரைக்கப் போகும் தத்துவங்கள் போன்றவற்றை என்னிடம் காண்பித்து அனுமதி பெற வேண்டும். கோவிந்தா, நீ பேசப்போகும் நடுநிலை பாட குறிப்புகளை என்னிடம் ஒப்புவித்து அனுமதி பெற வேண்டும். ராமானுஜா, நீ எடுக்கப் போகும் குறிப்புகளை, பேசப்போகும் விஷயங்களை என்னிடம் காட்டவோ சொல்லவோ வேண்டாம். நேரடியாக சதஸில் கலந்து கொண்டு உன் திறமையை நிரூபிக்கலாம். மாணவர்களே, நடந்த அனைத்து சதஸிலும் எனக்கு ஏறுமுகம்தான். இதிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். குருநாதா, தாங்கள் வழங்கியுள்ள இந்த வாய்ப்பு கிடைப்பதற்கரியது. நிச்சயம் உங்கள் பெருமையை நாங்கள் காப்பாற்றுவோம் சுவாமி. மிக்க சந்தோஷம், மிக்க சந்தோஷம். என்ன ராமானுஜா, நீ ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறாய்? உனக்கு இதில் கலந்து கொள்வதில் உடன்பாடு இல்லையோ? அப்படியெல்லாம் இல்லை குருதேவா. அடியேன் மிகவும் பாக்கியம் செய்திருப்பதாகவே கருதுகிறேன். அடியேனும் சதஸில் கலந்து கொள்ள வேண்டும் என்று திடீரென்று தாங்கள் அறிவித்து விட்டதால் அந்த பிரமிப்பிலிருந்து அடியேனால் இன்னும் மீள முடியவில்லை குருநாதா. தங்களைப் போன்ற ஆசான்களால் தான் எங்களுக்கு பல பெருமைகள் வந்து சேர்கின்றன. குருவருள் இல்லாதவனுக்கு திருவருள் ஏது? நிச்சயம் தாங்கள் அடியேனுக்கு வழங்கியுள்ள ஞானத்தைக் கொண்டு நம் பாடசாலைக்கு பெருமை சேர்க்க பெரிதும் முயற்சிப்பேன். இதையெல்லாம் நன்றாகத்தான் பேசுகிறாய். ஆனால் நீ சில நேரங்களில் செயல்படும் விதம்தான் என்னை திக்குமுக்காட செய்து விடுகிறது. அப்படியெல்லாம் இல்லை குருநாதா. தங்களின் விருப்பப்படி அடியேனை மாற்றிக்கொள்கிறேன். நீ மாறமாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். சரி, அதை விடு. இப்போதைக்கு நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புவது, உங்களின் ஒட்டுமொத்த கவனமும் சதஸை நோக்கியே இருக்க வேண்டும். அதை ஒட்டிய விஷயங்களிலேயே நாட்டம் இருக்க வேண்டும். புரிகிறதா? புரிகிறது குருநாதா. சரி, நீங்கள் அனைவரும் புறப்படுங்கள். உத்தரவு குருநாதா. என்ன குருநாதா, இது போன்ற சமயங்களில் மற்றவர்களுக்கு ஆதரவளித்து ராமானுஜனை அடக்கி ஒடுக்கி முடக்கி போடுவீர்கள் என்று பார்த்தால், நீங்களும் அவனுக்கு பிரதானம் கொடுத்து விட்டீர்கள். அவன் பேச போகும் விஷயத்திற்கு சோதனை இல்லாமல் அனுமதி அளித்து விட்டீர்கள். அவன் இல்லை என்றால் தாங்கள் இல்லை என்றல்லவா ஆகிவிட்டது. குருநாதா, இவ்விஷயத்தில் தாங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள். அடிகட்டின முட்டாளே, நான் சொல்வதை நன்றாக காதை நீட்டி கேள். ராமானுஜனுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை இங்குள்ளவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சதஸில் இருப்பவர்களுக்கு தெரியாது. இன்னொன்று தெரியுமா? சதஸில் தனி திறமையை வெளிக்காட்டி பாடசாலைக்கு வெற்றி தேடி தரப்போவது அந்தந்த பாடசாலையை சேர்ந்த மாணாக்கர்கள், ஆசான்கள் அல்ல. அவ்வகையில் ராமானுஜனின் அறிவின் மூலம் கிடைக்கப் போகும் புகழ் ராமானுஜனுக்கு போய் சேராது, நம் பாடசாலைக்குத்தான் சேரும். அதாவது இந்த யாதவ பிரகாசனுக்குத்தான் வந்து சேரும். அது மட்டுமல்ல, கோவிந்தனின் திறமை எந்த நிலையில் உள்ளது, சபேசனின் திறமை எந்த அளவில் உள்ளது என்பது இந்த யாதவ பிரகாசனுக்கு நன்றாக தெரியும். யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் தெளிவாகவே இருக்கிறேன். அதுதான் ஒரு குருநாதரின் தனி திறமையும் கூட. செய்ய வேண்டிய காரியம் என்பது வேறு, கருத்து வேறுபாடு என்பது வேறு. இந்த சதஸை பொறுத்தவரை நடக்கப் போகும் வாத பிரதிவாதத்தால் என் பெருமை தெரியப்பட வேண்டும். இதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள். சதஸ் நடக்க இருப்பதோ காஞ்சியம்பதியில் வரதராஜ பெருமாள் கோவிலில்.
அங்கு ராமானுஜனின் சம்பிரதாயத்தை பின்பற்றுபவர்கள்தான் அதிகம். எனவே அந்த பகுதியில் இருப்பவர்களின் முழு கவனமும் ஈடுபாடும் ராமானுஜன் மீதுதான் இருக்கும். வரப்போகும் பண்டிதர்களுக்கு மட்டுமல்ல, வரதனின் கோவிலுக்கு வரும் சேவார்த்திகளுக்கும் ராமானுஜன் பேசுவதில்தான் ஆர்வம் இருக்கும். ஆக ஒட்டுமொத்த கூட்டமும் ராமானுஜனால் ஆக்கிரசிக்கப்பட்டிருக்கும். பிறகென்ன? இப்படி ஒரு ஞானவானான வித்தியார்த்தி யார், இவனின் ஆசான் யார் என்று அனைவரின் பார்வையும் என் மீதுதான் திரும்பும். குருநாதா, நான் குழப்பத்தின் உச்சியில் இருக்கிறேன் குருநாதா. இங்கே பாடசாலையில் ராமானுஜனை அழுத்தி கோவிந்தனை முன்னிறுத்த பார்க்கிறீர்கள். ஆனால் சதசென்று வந்துவிட்டால் ராமானுஜனை முன்னிறுத்த பார்க்கிறீர்கள். தங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை குருநாதா. நீ அதற்கான முயற்சியில் எல்லாம் இறங்காதே, தோற்றுத்தான் போவாய். தேவைப்பட்டால் இந்த யாதவ பிரகாசன் ஒரு எதிரியின் காலையும் பிடிப்பான். அதுதான் இந்த யாதவ பிரகாசனின் ராஜதந்திரம். இதையெல்லாம் புரிந்து கொள்ள உனக்கு வயதும் போதாது, அனுபவமும் போதாது. பொறுத்தருள வேண்டும் குருநாதா. இன்று சாயரக்ஷை பெருமாள் வசந்த மண்டபத்தில் எழுந்தருள இருக்கிறார். அங்கு அவசியம் நீங்கள் அவரை சேவிக்கலாம். அடியேனும் உங்களுடன் வருகிறேன். எல்லோரும் சேர்ந்து செல்வோம். அதேனடி ஓசி மாமி, இந்த கேள்வியத்தான் எதிர்பார்த்தேன். ஆடுல இருந்து யானை வரைக்கும், அண்டால இருந்து குண்டா வரைக்கும், பழைய சோத்துல இருந்து பர்கர் வரைக்கும் காசு கொடுக்காமலே ஓசிலி வாங்கிடுவேனே. பிச்சை எடுத்து திங்கறத பெருமையா பேசுறியா?